வைஷு சுந்தர் அவங்க கூட ஒரு பாண்டிங், ஒரு மகன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். நடிகரா இல்லாம, அது மட்டும் இல்ல, நான் பெருமைக்காக சொல்ல, எவ்வளோ ஹீரோஸ் வராங்க. ஹீரோன்னு சொன்ன உடனே ஒரு தலகணம் வந்துடும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்தம். ஒரு மகன், எனக்கு ஒரு மகன் இருந்தா எப்படி அது. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. MCR Pure Cotton Club Formal and Casual Shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Joy Alucas, World's Favorite Jewelers. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஆயுள் நீளுமடி கண்ணுக்குள்ளே உன்னை வைப்பேன் கண்ணம்மா. பாவம் 10 ரூபா கூட நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன் எத்தனையோ பேர் அந்த தலகணம் அந்த இதை விட்டுட்டு அவங்க அழிஞ்சே போயிட்டாங்க. இருக்கிற இடமே தெரியல. ஆனா இவரை நீங்க மாத்தவே முடியாது. ஏன்னா எல்லாரும் பத்தியும் பேச கூப்பிட்டா அந்த மாதிரி வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அம்மா ஒரு கோட்டை எழுதலாம் போல. தலைக்கணத்துடன் இருக்கும் ஹீரோக்களுக்கு மத்தியில் ஐயா, தலை சீவாமலும் நீங்க ஹீரோவாக சொல்லி இருக்கும் வெற்றி வசந்த். அதுல அத்தன் தான் கூப்பிடுவாரு. அதை வச்சு நிறைய பேர் என்ன அத்தன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆன்ட்டி கூப்பிட மாட்டேன். தெரியாம ப்ராம்ப்ட்ல கேட்டு ஆன்ட்டின்னு சொன்னாலும் டப்பிங்ல போய் அத்தேன்னு மாத்திடுவேன். எனக்கு இன்ன வரைக்கும் நான் இவங்க கொடுத்த தட்டில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வீட்டில். எனக்கு கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய முத்துன்ற பேரும் வந்திருக்கு அவருக்கு. அவங்க கடைஞ்செடுத்த முத்து மாத்திக்கோப்பா. போதும், அழுக வச்சிடாதீங்க. எஸ், ஹலோ மேம், வணக்கம். முதல்ல ஒரு பெரிய நன்றிகள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக தாண்டி வெற்றி வசந்த் அவருக்காக வந்ததுக்கு. நானும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேம்மா. எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாரும் பத்தியும் பேச கூப்பிட்டா அந்த மாதிரி வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அது ரொம்ப கண்டிப்பா. இது வந்து நான் வந்து இங்க எப்படி பேசுறேன்னேன்றதுக்காக நான் சொல்ல வரல. சும்மா கூட இருக்கலாம், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூட வீட்டுல உட்காந்துக்கலாம். உங்களுக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்லை இல்லைங்களா? பட் இந்த சந்தர்ப்பம் வந்த உடனே நான் நினைச்சேன், சரி வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எங்களை போலவே அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு செட்டில் எந்த சாப்பாடு வீட்டில் செஞ்சாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குற ஆட்கள்ல பாரதி ஆண்டி. அதே போல அவர் ஏதாவது வாங்கினா கூட கண்டிப்பா எனக்கு வந்துரும். ஒரு பங்கு கண்டிப்பா ஒதுக்கி வந்துரும். நான் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? செஞ்சாங்கன்னா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு வந்து டப்பாவே கொடுத்துட்டு போவோம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் எதுமா? ஸ்வீட்னாலே பிடிக்கும். ஸ்வீட்னாலே பிடிக்கும். நான் அன்னைக்கு ஒரு கேரட் கீர் மாதிரி ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் கொழக்கட்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் கொண்டு வரோம். ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாரு. அப்படின்னா ஸ்வீட் மொத்தமாவே பிடிக்குது. நான் கொண்டு வந்ததுல கேரட் கீர் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பாராட்டிட்டு போனாரு. இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கேன். திரும்ப ஏதாவது இருந்தா கொடுங்கன்ட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சிருக்கதை வாங்கி சாப்பிட்டேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட். சரி, இப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு நடிகரை தாண்டி ஒரு மகனா, ஒரு தம்பியா, அந்த ஒரு நடிகர்கள் கூட இருக்கும்போது அது இன்னொரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஸோ அப்படி இப்போ நீங்க நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு சீரியல் செட்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதை தாண்டி வெற்றி வசந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபரா இருக்காருமா? அதாவது நாங்க செட்ல வந்து அதிகமா பேசிக்கலாம் மாட்டோம். அந்த கொஞ்ச நேரம், ஏன்னா எங்களுக்கு ஒதுக்கின நேரத்துக்கு மட்டும் நாங்க வந்துட்டு போயிடுவோம். அந்த கொஞ்ச நேரத்துலயும் இவர் சிலுமிஷம், அது திடீர்னு வந்து பின்னாடி நிக்கிறது. நாங்க ரீல்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா திடீர்னு வந்து பின்னாடி நின்று ஆடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாண்டிங், ஒரு மகன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். நடிகரா இல்லாம, அது மட்டும் இல்ல, நான் பெருமைக்காக சொல்ல, எவ்வளோ ஹீரோஸ் வராங்க. ஹீரோன்னு சொன்ன உடனே ஒரு தலகணம் வந்துடும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்தம். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஒரு மகன், எனக்கு ஒரு மகன் இருந்தா எப்படி அது. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரை நான் ஒரு மகனா தான் நினைக்கிறேன். அம்மா ஒரு கோட்டை எழுதலாம் போல. தலைக்கணத்துடன் இருக்கும் ஹீரோக்களுக்கு மத்தியில் ஐயா, நீங்க சொல்லி முடிச்சிடாதீங்க. வெற்றி வசந்த். அதுல அத்தன் தான் கூப்பிடுவாரு. அதை வச்சு நிறைய பேர் என்ன அத்தன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அத்தை? என்னோட இன்ஸ்டா எனக்கு வர்ற பேப்பர்ல ஒண்ணு வரும். சம்டைம்ஸ் நான் என்னோட ஃப்ளோ, அந்த முத்து இப்படி பேசுவான்ற ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கு, சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்வதி ஆண்டி இல்லை ஆன்ட்டின்னு தான் வரும். ஆன்ட்டி கூப்பிட மாட்டேன். தெரியாம ப்ராம்ப்ட்ல கேட்டு ஆன்ட்டின்னு சொன்னாலும் டப்பிங்ல போய் அத்தேன்னு மாத்திடுவேன். அது அத்தை
அதுதான் அந்த இது எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே போல அது தாண்டி வெளில வந்தா வாய் நிறைய அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஆஹா. அது வந்து ரொம்ப அது எல்லாருக்கும் வராது அந்த மாதிரி. வருவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, போவாங்க. எத்தனையோ ஹீரோஸ் நானும் பார்த்துருக்கேன். இது நான் முக்கியமா வந்ததுக்கு காரணமே இதுதான். பெருமையா பேசுறதோ இல்ல அவரை பத்தி ஒரு 4 வார்த்தை நம்மளால பேச முடிஞ்சா அது ஒரு குடுப்பினை. எனக்கு இன்ன வரைக்கும் நான் இவங்க கொடுத்த தட்டில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வீட்டில். ஆ எனக்கு கல்யாணத்துக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. சரி. அது இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கிஃப்டாக பிரிக்கும் போது பெரிய பாக்ஸ் எப்பவுமே அடியில் தான் இருக்கும். நாங்கள் மேலப்பில் ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டிட்ட இருடி இங்கே ஒரு பெரிய பெட்டி இருக்குது, இது பார்வதியத்தை கொடுத்தாங்க, அது என்ன வச்சிருக்கேன்னு அவ்வளோ பெரிய பெட்டிக்கு என்ன இருக்க போகுது உள்ளே பார்த்தா ஃபுல்லாக பிளேட்ஸு பவுல்ஸு எல்லாமே என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி அது பீங்கான் மெட்டீரியலா அந்த மெட்டீரியல். அவள் வீட்டில் சில்வரு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி வச்சிருக்கிறது, ஃபுல்லாக கிளாஸு ட்ரிங்க் நம்ம வந்து சாதாரணமாக பால் குடிக்கிறது கூட இவ்வளோ பெரிய கிளாஸ் வச்சுருப்பா. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே கரண்டிக்கு பதிலாக வந்து இந்த மரக்கட்டையில் இருக்கும் இல்லையா வதக்கிறது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளேட்டு பீங்கான் பிளேட்டு தான் இவங்க கொடுத்தது தானா. யாராவது வந்தாங்கனாலும் கப்பில் ஏதாவது பாயசம் கொடுக்கணும், அதுதான் நாங்கள் சாப்பிட்ற தட்டு, அந்த தட்டு தான் இன்ன வரைக்கும் அந்த தட்டில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் கேட்ட உடனே எனக்கு. ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து வெற்றி வசந்த் அவருடைய பர்சனல் சைட் பற்றி பேச நிறைய, இவர் வந்து ஒரு ஆக்டரா ஒரு சூப்பரான ஆக்டர்னு தெரியும். மேமோட முக பாவனைகள் வந்து ஒவ்வொரு இதுலயும் பார்க்கும்போது என்ன உங்க டயலாக தாண்டி ரியாக்ஷன்ஸ்லயே அடிச்சு நொறுக்கிடுவாங்க. கண்ணு பெருசு, கண்ணுலயே அபிநயம் பிடிக்கிறதுல மேம் அடிச்சுக்க முடியாது. இப்ப என்னன்னா அவங்க கூட நீங்க போட்டி போடணும், அதுதான் எங்களுடைய டாஸ்கே. சரிங்களா? கரெக்ட்ல மேம். ஏன்னா வந்து மாட்டி விட்டுறாதீங்க. அப்படிலாம் இல்ல. இப்ப நான் வந்து சில பல பாவனைகள் சொல்லுவேன், அது உங்க 2 பேருக்குள்ள போட்டி. முதல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம். அவருக்கு யதார்த்தமா தான் வரும். நான் இப்ப டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் அடடா உள்ள இருந்து வருது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா சோகம். பக்கத்துல இருந்து இப்படிதான் பாத்துக்கோம், ஏதாவது ரியாக்ஷன் 2 பேரும் மூஞ்சி பாத்துக்கோம், அந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி. ஆனா சோகம் அம்மா பக்கத்துல இன்னொரு சோகம் அதிகமாவே இருக்கு. ஆச்சரியம். ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்படுங்க. அதான் ஆச்சரியத்துல தான் அவங்க ஓகே காம்ப்ளிமெண்ட் சூப்பர்ப்பா. பாவம் 10 ரூபா கூட ஊட்டி விடுறீங்களா? சாரிமா 10 ரூபா கூட பரிவு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பரிவு தேவைப்படுது. இப்ப அவரை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் எவ்வளவு பாவம் அப்படின்ட்டு. இப்பதான் மேமோட உச்சகட்டம் வெக்கம். ஆஹா சூப்பர், கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி, நம்ம சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா மேம் கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு முக பாவனை உங்ககிட்ட வருது. சூப்பர் மேம். கோவமா? உச்சகட்ட கோவம். ஆஹா மேம் கண்ணிலேயே சுட்டி எரிக்கிறீங்க நீங்க. வெற்றி பிரதர் உங்களுக்கு கோவம் வரணும். அவர் கோவம் வராது. கோவம் வந்து நான் பார்த்தது இல்ல. அப்படியா? ஏன் அப்படியா? கோவமே வந்தது இல்லையா உங்களுக்கு? நான் பார்த்தது இல்ல கோவம் வந்து. எப்போ பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டேன். இருக்கும் கோவம்லாம் இருக்கும். கோவம் வராம மனுஷன் இருக்க மாட்டான். எந்த சந்தர்ப்பத்துல வரணும், யார்கிட்ட கோபத்தை காட்டுறோம், எதுக்காக கோபத்தை காட்டுறோம்னு ஒண்ணு இருக்கு. அதனால அளவு தெரிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்ப நடுவுல வந்து இவர் வந்து நிறைய போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. அதுல ஒரு போஸ்ட்ல எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்னன்னா 30 செகண்ட் சேலஞ்சுன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. 30 செகண்ட் கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. ஏங்க அது எப்பயோ போட்டது இல்ல, நாங்க தோண்டி எடுப்போம். நாங்க வந்து ஒரு அத்திப்பெட்டி மாதிரி. இப்ப அந்த சேலஞ்ச வந்து வைஷு சுந்தர் அவங்க கூட பண்ண போறது இல்ல, இவங்க கூட தான் பண்ண போறோம். நீங்க ஷாக் ஆகாதீங்க. அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க என்ன இதுன்னு. பட் இருந்தாலும் மேம் கூட தான் பண்ண போறீங்க நீங்க அதை. மேம் இப்ப என்ன இதுன்னா 30 செகண்ட் டைமர் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவர் கண்ணை பார்க்கணும், நீங்க அவர் கண்ணை பார்க்கணும். சிரிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. யார் சிரிக்கிறீங்களோ அவுட். சரிக்கிறீங்களா? ஆமா அங்க பாருங்க இது பண்ணிருக்காரு பாருங்க. எதிர்க்கு ஒரு பொண்ணு, அது அவர் வைஃப பாத்திருப்பாரு. ஐயா இல்ல இது 2019-18 எடுத்த வீடியோ. ஆமா கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி. இப்ப ஆயிடுச்சுல மேம். அதனால வைஃப் கிட்ட தான் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை. அவங்க சில காரணங்களால வர பல்லு தெரியாம சிரிக்கணும். சிரிக்கலாம். ஓ அப்படியா? இல்ல கேக்குறேன். நோ அப்பலாம் இல்ல, சிரிக்கவே கூடாது. ஆனா மேமோட முகத்தை பார்க்கணும். 3 2 1 ஆக்ஷன். சூப்பர் மேம். அப்படியே பாஸ் ஆன மாதிரி
ஆயிட்டாங்களே 2 பேர். கண்ணுல சிம்டிட்டார் ஒரு அவுட் ஆயிட்டார் அப்போ. அவர் out. அவுட் ஆயிட்டீங்க. நோட் பண்ணவே இல்லையா? நான் உண்மையா நோட் பண்ணல. நான் மேம் பாக்குறேன், இவங்க என்ன மேம் இப்படி விஜிபில பார்த்தா அவங்களே சேர்த்துப்பாங்க போல வேலைக்கு, அந்த அளவுக்கு மேம் ஸ்டக் ஆயிட்டாங்க. தண்ணி கூட வந்துருச்சு. ஆமா, சூப்பர். டக்கு நீங்க அப்படினாங்களா? சோ நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணி ஆகணும். மேம் சொல்ற டாஸ்க் பண்ணி ஆகணும். ஒன்றும் பிரச்சனை. ஆமா, இவர் வந்து ரொம்ப நல்லா பாடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே இது ஆமா மேம், உங்களுக்கு பாடி காட்டுறது இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க பாத்துருக்காங்க நம்ம செட்ல ஷூட்டிங்ல இருக்கும்போது அப்பப்போ. சும்மா ஆமா, அதனால இப்போ அதனால நீங்க கண் சிமிட்டி நீங்க அவுட் ஆனதால எங்களுக்காக ஒரு பாடல் யாருக்காச்சும் டெடிகேட் பண்ணி நீங்க ஒரு பாடல் பாடணும். இதுதான் எங்களுடைய ஒரு ஆசை. டக்குன்னு சொன்னீங்கன்னா எந்த பாட்டு ஞாபகம் வருது? அது லிரிக் வேற இருக்கு. So, இந்த பாட்டு ஒண்ணு வந்து நல்ல கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஆயுள் நீளுமடி நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் தனனா கண்ணுக்குள்ளே உன்னை வைப்பேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். போதும் ப்ரோ. சூப்பர். ஆஹா, உண்மையிலே நல்லா பாடுனீங்க. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக். அம்மா பாருங்க, நீங்க பாட அம்மா கேஆர் விஜய் அவங்க பார்த்தாவே வெக்கப்படுவாங்க போல. அந்த அளவுக்கு அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. ஸோ சூப்பர். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களாம்மா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறம் பையன் மாறிட்டாங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் இவருக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது கோவப்படுற மாதிரி கொஞ்சம் இருக்கும். லைட்டா கோவம்னா அப்படி கோவம் இல்ல. இப்ப வந்து ரொம்ப ஜாலி ஆயிட்டாரு. அவ்வளோ எவ்வளவு ஜாலினா செம்ம ஜாலியா ஆயிட்டாரு இப்ப. ஓகே, அப்ப கல்யாணம் பண்ணலாம், ஜாலியா ஆயிடுதா? நிறைய பேர் கல்யாணம் அமையறவங்க பொறுத்து இருக்கு. அது கரெக்ட். சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அமைய மாட்டேது, அதனால ஃபீல் பண்றாங்க போல. இல்ல, அதை தாண்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் இருக்கு. அது ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். எதிர்க்க இருக்கவங்க மட்டும் கரெக்டா இருந்தா போதாது, நம்மளும் கூட சேர்ந்து கரெக்டா இருக்கணும். ஜோடி கரெக்டா இருந்தா தானே. ஆஹா, சூப்பர். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கல்யாண மேடையில அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது? எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நேர்ல கூட சொல்லலன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஃபோன் பண்ணி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன்ல. செட்ல இருக்கும்போது பத்திரிக்கை வச்சுக்கேன். ஆமா, எனக்கு கோவம் வந்து என்கேஜ்மென்ட்க்கு என்ன கூப்பிடல அப்படின்ட்டு. நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் கூப்பிட முடியல, அது ஒரு கோவம். அதனால ஃபோன் பண்ணியாவது அட்லீஸ்ட் கூப்பிட்டுருவோன்ட்டு இது கூப்பிடல. ஏன்னா ஈவன் பிரியாவை கூட என்கேஜ்மெண்ட் கூப்பிடல. ஒரு வாட்டி சொன்னதோட சரி, நான் என்கேஜ்மெண்ட் மட்டும் சொன்னேன். அவங்க அடிக்கடி ஏதாவது சொல்லுவாங்க, நீ என்கேஜ்மெண்ட் கூட கூப்பிடல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பாசமா இருக்கவங்க கிட்ட தானே அந்த கோவத்தை காமிக்க முடியும். இப்ப நம்மளுக்கு அவங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா நம்ம கண்டுக்கவே போறது இல்லை. அந்த மாதிரி நம்ம பாசம் வச்சிருக்கும் போது அது அந்த ஏக்கம் இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க 2 பெரிய வந்து இந்த கல்யாணம் ஆயிட்ட பிறகு இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு சந்தோஷம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க உங்க வெற்றி வசந்தத்துக்கு இந்த மேடையில? ஒன்னும் சொல்ல விருப்பப்படல, இப்படியே இருங்கப்பா, தலகண்ணும் இல்லாம யதார்த்தமா இருக்கீங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா நான் என் கண்ணுக்கு முன்னாடி பாத்திருக்கேன் எத்தனையோ பேர் அந்த தலகணம் அந்த இதை விட்டுட்டு அவங்க அழிஞ்சே போயிட்டாங்க, இருக்கிற இடமே தெரியல. ஆனா இவரை நீங்க மாத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட்ல நான் என்னைக்கு பார்த்தேனோ அதே மாதிரி இருக்காரு. இன்னமும் அவர் பணிவு தான் காமிச்சிட்டு இருக்காரு தவிர அவர்கிட்ட தலகணம் வர தலகணம் வரலனாலே வெற்றி தான். நிச்சயமா பேரும் வெற்றி. தலகணம் இல்லாத வெற்றி என்ற பேரும் வந்திருக்கு அவருக்கு. அவங்க கடைஞ்செடுத்த முத்து. ஆஹா, சூப்பர். பேசணும்ன்றதுக்காக பேசல. புரியுது. உங்க மனசுல இருந்து நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப அருமையா தெரியுது உங்க வார்த்தைகள்லயே. அதனால அவர்கிட்ட மாத்திக்கோப்பா, போதும் அழுக வச்சிராதீங்க. இல்ல மாத்திக்கோப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club Formal and Casual Shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, Joy Alucas, World's Favorite Jewelers, Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Jayachandran, அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.